நீங்க டெல்லி போயிருந்தீங்க, என்ன இதுக்காக வெயிட்டிங் ஃபார் அது முக்கியம் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது இன்னைக்கு நடிகர் சங்கங்கள்ல இன்னைக்கு வந்து இது நடத்துறீங்க, இது இந்த எந்த அளவுக்கு பெரிய எழுச்சி ஏற்படுன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, இது வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க உணர்வுபூர்வமாக பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறது தான் இந்த விஷயம். ஏன்னா தயவுசெய்து அதான் சொல்கிறேன், இந்த கேமரா இந்த பைட் எல்லாம் வந்து அப்படியே நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் அவங்களோட குரல் தான் கேட்கணும், எங்களோட குரல் கேட்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரெஸ்ஸை வெளில வச்சுருந்தோம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஷோ ஆர் யூனிட்டி அண்ட் சப்போர்ட் டு யங்ஸ்டர்ஸ். இல்லைம்மா, அதான் நல்ல நியூஸ். சிஎம்ஏ வந்து அறிவிக்க போகிறாரு, இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சப்போஸ் வரலைன்னு என்ன மாதிரி? இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவ்வளோ மேலிடத்துலேருந்து ஒரு தகவல் வருதுன்னா டெஃபினட்டாக அதிகாரப்பூர்வமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் இருக்குது. 100% ஜல்லிக்கட்டுக்கு கூடிய சீக்கிரம் நடக்குன்ற. ஒட்டுமொத்த மாணவர் அமைப்புகளுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர் அமைப்புகளும் நடிகர் சங்கம் சார்பாக நீங்கள் என்ன கருத்து? இல்லைங்க, ஹேட்ஸ் ஆஃப். இது அப்துல் கலாம் ஐயா உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இதுதான் அவர் சொன்னது, த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் த யங்ஸ்டர்ஸ். அது காட்டியிருக்காங்க. அவங்களோட வெற்றி தான். நாளைக்கு இப்போ ஜல்லிக்கட்டு மட்டும் இம்மீடியட்டாக நடந்ததுன்னா அது அவங்களோட வெற்றி தான். தமிழர்களோட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள்னு எல்லாரும் கடந்த சில நாட்களா போராடிட்டு வராங்க. இந்த வகையில ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு நடிகர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் டி நகர் நடிகர் சங்க வளாகத்துல நடைபெற்றுட்டு வருது. இதுல நடிகர்கள் சிவகுமார், விக்ரம், ஜெயம் ரவி, எஸ்.ஜே. சூர்யா, ஜீவா, விஜய் ஆண்டனி, விக்ரம் பிரபு, சுந்தர் சி, சுகன்யா, நிழல்கள் ரவி, ஒய்ஜி மகேந்திரன், ஸ்ரீபிரியா, பிரசாந்த், வைபவ், கானா பாலா, சிம்ரன் உட்பட பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டாங்க. இந்தியா முழுக்க இந்த பீட்ட அமைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர் நடிகைகளை அவங்க மூலமாக விளம்பரப்படுத்தி தன்னை ஒரு பெரிய நிறுவனமாக காமிச்சிருக்காங்க. எல்லா இடங்களையும் நடிகர் நடிகைகளை அந்த நடிகர் நடிகைகள் அதை விட்டு வெளியேறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம நடிகர்கள் அத்தனை பேர் தெரியாமல் இது வரைக்கும் அந்த விவரம் தெரியாமல் அதுக்குள்ளே இருந்துட்டாங்க. இப்போ அவங்கள அந்த அமைப்பை விட்டு வெளியே வர சொல்லி மனு கொடுக்க வந்தோம். நடிகர் சங்கத்தில் தலைவரையும் செயலாளரையும் சந்தித்து நடிகர் சங்கத்தில் இருக்கிற எந்த நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் பீட்டாவில் உறுப்பினராக இருந்தால் உடனடியாக உறுப்பினர் பதவியை ரத்து செய்து வெளியேற வேண்டும் என்றும், அப்படி வெளியேறாத நடிகர்கள் மீது நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கையை வைத்துள்ளோம். விஷால் அவர்களும் நாசிர் சார் அவர்கள் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கூறியிருக்கிறார். அப்படி வெளியேறாத நடிகர்கள் யாராவது உள்ளுக்குள்ள மறைமுகமாக இருந்துகிட்டு செயல்பட்டாங்கன்னா அந்த நடிகர்களுக்கு தொடர்ந்து எங்கள் தமிழ் சமூகம், தமிழ் அமைப்புகள், தமிழ் மாணவர்கள், தமிழ் மக்கள் எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்க போவதில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறோம். நம்பர் 2, இதுவரை தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கமாக இயங்கி வரும் நடிகர் சங்கம் இனிமேல்
கட்டாயமாக தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கமாக மாற வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட எல்லா சுகங்களையும், எல்லா சந்தோஷங்களையும், எல்லா பேர்களையும், எல்லா விருதுகளையும் வாங்கிக் கொள்ளும் நம் நடிகர்கள் கண்டிப்பாக இனிமேல் தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்ற பெயரில் தான் இயங்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி உறுதியோடு எச்சரித்து வருகிறோம். இனிமேல் அவர்கள் மாற்றுவார்கள். இதை ஒரு தருணமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக மாற்றுவார்கள் என்று நம்புகிறோம்.